கபரீகா கபரீகா யா பாஃபி தஸ் பாமுதுக்கு பேபி எப்படின்னா அதே மாதிரி பான்ஸுக்கே சொம்படிச்சுட்டு இருக்கிற விளையாட்டுக்கு ஜாலி ஜாலி அப்படி நீ பூம்பர் மாதிரி மிச்சர் சாப்பிட்டு வெளியே எங்க வீட்லயே தண்டமா தான் இருந்தா மேல சொல்ல மேல பார்த்து சொல்லாது மேல சொல்லு பாலிவுட் என்ன சரி பொடி நீ ஒரு கோழி முட்டை கட் கட் சென்சார் அதாவது ஒரு உருவம் தெரியுது மற்றவெல்லாம் மங்களா இருக்கு குத்த வச்சு இதுலயே தெரியுது எவ்வளவு பெரிய சூரன். ஹாய் செலபிரிட்டிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த மாதிரி வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல 2 வீடியோக்கு முன்னாடி தான் ஆல்பம் பார்த்தோமே. அது அதாவது அவங்களுக்கு பார்க்கும்போது 2 வீடியோக்கு முன்னாடி, நமக்கு ரொம்ப நாள் ஆச்சு. 2 வருஷம். எதுக்காக இந்த வீடியோனா Q&Aன்னு சொல்லி ஒன்று கேட்டிருந்தோம். அதுக்கான வீடியோ தான். வீடியோக்குள்ள போலாமா? ஸோ நான் வந்து யூடியூப்லேயும் கேட்டிருந்தோம், இன்ஸ்டாலையும் கேட்டிருந்தோம். நிறைய டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் இருந்தது. சிலது வந்து எப்போவுமே கேட்ட கொஸ்டின்ஸும் இருக்குது. நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஆமாம், அதே கொஸ்டின் பேப்பர் தான். எப்போயும் நம்ம சின்ன வயசில் வந்து படிக்கும் இல்லையா, கடந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து வச்சு திருப்பி கேட்பாங்கன்னு சொல்லி அதே கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது மாதிரி நிறைய சேம் கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து படிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சூப்பரான கொஸ்டின். சுவிக்ஸா பையனா பிறந்திருந்தா என்ன நேம் வச்சிருப்பீங்க? அதாவது ஆப்வியஸா நான் வந்து ஒன்று நினச்சிருந்தேன், தீஷிதன் பீத்துவா. ஆனால் வந்து என்னதான் இருந்தாலும் அப்போ வந்து உடனே வந்து என்னன்னா நட்சத்திரம், நியூமராலஜி, நட்சத்திரம், இந்த எழுத்து அந்த எழுத்துன்னு சொல்லி வந்து நம்மளை இது பண்ணிடுவாங்க. எப்படி இருந்தாலும் இவங்க என்ன முடிவு பண்ணாலும் அதான் வைப்பாங்க. ஏன்னா நம்ம இப்போ சுவிக்ஸாக்கே வந்து நான் செந்தாளினின்னு சொன்ன தூய தமிழ்ல, பட் சுரேகா அதை அக்செப்ட் பண்ணிக்கல. எங்கள் வீட்டில் எனக்கு பையனா பிறந்தா வந்து தீஷிதன் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அது என்னன்னா முருகனோட பேர். செகண்ட் கொஸ்டின். சரி, நெக்ஸ்ட் நம்ம வச்சுக்கலாம். உங்க 2 பேரோட ராசி நட்சத்திரம் என்ன? ஜஸ்ட் கியூரியாசிட்டியில கேக்குறாங்களா? மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம், நான் ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். என் பாப்பா வந்து மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். ஹவுஸ் அப்டேட் பண்ணுங்க, சேலரி எவ்வளோ, என்ன ஒர்க் பண்றீங்க, யூடியூப் சேலரி சொல்லுங்க. எல்லாத்தையும் லைனா சொல்றேங்க. கொஸ்டின் எப்படி அப்படியே என்னன்னா நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். நெக்ஸ்ட் பேபி பாய் ஆர் கேர்ள்? வாய்ப்பில்லை ராஜா. வாய்ப்பில்லை ராஜா. இப்போதான் நெக்ஸ்ட் பார்க்கலாம்னு சொன்னேன். சும்மா கவுண்டருக்கு ஜாலிக்கு சொல்றது. வாய்ப்பில்லை. 2025 கொடுக்குற அட்வைஸ் என்ன அண்ணா அக்கா? அட்வைஸா? அந்த அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு இண்டிவிஜுவலாக நான் பெரிய ஆள் இல்லை. சுரேகான அட்வைஸ் கொடுக்கலாம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, போதும் கொஞ்சம் நம்ம கரெக்டாக இருப்போம், நம்ம செதுக்கிக்குவோம்னு சொல்லி எனக்கு தோணுது. அவ்வளோதான். என்னன்னா மற்றவங்களாம் அட்வைஸ் கொடுக்கலப்பா, உன்னையே என்ன அட்வைஸ் கொடுக்குற? என்ன அட்வைஸ்னால் வந்து ஜாலியாக இருங்க. என்ன இப்போ இன்றைக்கி நமக்கு என்ன வேலை இருக்கோ அதை வந்து கரெக்டாக பண்ணிடுங்க. ஏன்னா லைஃப் வந்து ரொம்ப சின்னது. விமல் நேற்று கூட சொன்னான், லைஃப் ரொம்ப சின்னது பேபி அப்படின்னு. அதே மாதிரி லைஃப் வந்து ரொம்ப குட்டி. நம்ம வந்து இன்னைக்கு நைட் தூங்கி காலையில் வந்து அங்கே போகணும், நாளைக்கு நியூ இயர் இது பண்ணணும் அதை பண்ணணும் நம்ம யோசிச்சுட்டு படுக்கிறோம். பட் நம்ம அது நாளைக்கே வந்து நமக்கு இருக்கா இல்லையா நமக்கே தெரியாது. யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அதாவது நைட் தூங்குற டக்கு நீ போயிட்டேன்னா வந்து தெரியல, அதே நாளைக்கு நீ எந்திரிச்சிட்டேன்னா அது உனக்கு அந்த நாள் உனக்காக போனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நான் நெகட்டிவாலாம் பேசல, ரொம்ப ரியாலிட்டி சொல்கிறேன், அவ்வளோதான். அதனால இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருங்க. அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஒர்க் இருக்கோ அதை வந்து கரெக்டாக பண்ணணும். எனக்கு இப்போ வர இப்போ ஒரு வயசாகுது என்னன்னு தெரியல, ஒரு சில தாட்ஸ்லாம் வந்துருச்சு. சரி, நம்ம இருக்கிறது கொஞ்சம் நாள் தான் இருக்க போகிறோம், நம்ம ரொம்ப போட்டி போகாமல் அது இது நமக்கு இது கிடச்சிருக்கு, நம்ம இவ்வளோ இது பண்ணுறோம், நமக்கு இவ்வளோ இது போதும், அந்த மாதிரி தாட்ஸ்லாம் நிறையா வருது. ஏன்னு தெரியல. மேபி வயசாயிடுச்சு, கடவுள் வந்து நம்ம நல்ல எண்ணங்கள் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அதுக்காக நான் வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லவில்லை, எல்லாமே பண்ணணும். டெடிக்கேட்டிவாக இருங்க. நான் இருக்கணும்னு கேட்டால் அந்த அளவுக்கு இல்லை, டெடிக்கேஷனோடு இருங்க. எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை 100% ஃப்ரீயாக போல்டாக தைரியமாக பிடிச்சி பண்ணுங்கள். அதுதான் நான் வந்து என் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கிறதுலாம் அதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இது ஒரு மெயின் இது விமலை வச்சே நான் வந்து சொல்லலாம். இல்லைன்னா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, அதாவது உங்களுக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ என்ன வருதோ அந்த இதில் வந்து நீங்கள் உங்களோட லைஃப்பை மூவ் பண்ணுங்கள். அதாவது ஃபேமிலி சிச்சுவேஷன் எனக்கு அதுதான் வரும், வேறு வழி இல்லை, எனக்கு அதில் தான் போய் ஆகணும்,
நான் எப்படி சொல்கிறேன்னா இந்த ஸ்போர்ட்ஸில் அந்த மாதிரி இதில் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன கிரிக்கெட் வேணுன்னா கிரிக்கெட்டில் போங்க, ஃபுட்பாலு, பேட்மிண்டன் அந்த மாதிரி அந்த இதில் போங்க. ஏன்னா இப்போ எப்படின்னா இப்போ நம்ம செஸ்ல வந்து நம்ம தமிழ்நாட்டு பையன் வந்து ஜெயிச்சாரு, அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்மாக இருந்துச்சு. அந்த அவர் வந்து அதை எவ்வளோ லவ் பண்ணியிருந்தா சின்ன வயசுலேயே நான் வந்து வேர்ல்ட் சாம்பியன் ஆகும் அப்போ சொன்னதை செஞ்சுட்டாரு. இன்னொன்று நிறைய பேர் வந்து ஜெயிச்சது மட்டும் மூமெண்ட் பார்க்குறாங்க. ஒரு செகண்ட் வந்து அவன் ஒரு தப்பு பண்ணிடுவான், அப்போ இவர் வந்து தெளிவார். அந்த ஒரு வீடியோ பார்த்து தெரியும், கண்ணை நல்லா சிமிட்டி ஒரு மாதிரி ஷாக் ஆகும். என்னடா இப்படி இவ்வளோ பெரிய பிளேயர் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டான், அந்த ஒரு மிஸ்டேக் டக்கு டக்கு டக்குன்னு கவுண்டர் பண்ணி ஜெயிச்சிருப்பாரு. ஸோ அது மாதிரி பாசிட்டிவாக கோ வித் ஃப்ளோ. உங்களுக்கு என்ன வருதோ அதில் போங்க. செய்கிறோம். ஃபியூ க்ரூமிங் அப் டிப்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் ப்ளீஸ் கேட்டிருக்காங்க. நான் என்னென்னா மேக்கப் வந்து செகண்டரி, மேக்கப் வந்து நம்ம பண்ணுறோம் பண்ணலாம், அது வந்து செகண்டரி. சுரேகா மேக்கப் தான் ஃபஸ்ட்டு. இப்போ நான் பிரைமரி நான் ஒன்றுமே நான் போட கிடையாது. ஓகே, ஷட் அப். ஓவரா பீத்துறா கொஞ்சம் பீத்து. மேக்கப் வந்து செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின்னை வந்து கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும். அதுக்கு என்னென்னா சீரம், மாய்ஸ்சரைசர். ஸோ நம்ம வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். அதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண சொல்கிறீங்களே, ஸ்கின்னால் தான் நாங்கள் மெயின்டைன் பண்ண முடியுமா, காசு அப்படி இப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து அதாவது எல்லாருனாலே அது முடியாது அஃபோர்ட் பண்ணி. இப்போது மார்க்கெட்டில் வந்து இந்த பாண்ட்ஸோட மாய்ஸ்சரைசர்லாம் வந்து நல்லா இருக்குது. அது ப்ரைஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஸோ அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு யார் இது எத்தனை டைம்ஸ் இது சொல்கிறது? நான் தாங்க ப்ரப்போஸ் பண்ணேன். எத்தனை டைம் சொல்கிறது? எங்கே மீட் பண்ணீங்கன்னு கேட்டு எங்கே அந்த இது போனாச்சு சாரி ப்ரீஷியஸான காலேஜில் தாங்க மீட் பண்ணேன். ப்ரீஷியஸான காலேஜில் ஒரு இது போனால மீட் பண்ணேன். உனக்கு செருப்படி வருது பாரு. அக்கா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்ளை பண்ணியாச்சா? அதுக்கு ஆதார் கார்டில் எடுத்துட்டீங்களா பாப்பாக்கு? என்ன எனக்கு எனக்கு செருப்படி எனக்கு புரியலையே. அதாவது உன் புள்ள வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேறா ஒன்று, இது வந்து பெண்டிங்கில் இருக்குங்க. அதுக்குள்ளே எனக்கு நிறைய வேலை வந்து ஒன்று தெரியாதா? சும்மாவாக உட்காந்துருக்கேன் நான். சுவிக்ஸா பாப்பா எவ்வளோ வெயிட் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அக்யூரேட்டாக சொல்ல அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு, அதாவது இந்த மந்த்ல வந்து அவள் 10 kg இருக்கணுங்க. பட் அவள் இருக்கிறது வந்து வீக் ஃபுல்லாக அவளுக்கு கொஞ்சம் ஃபீவருங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு அவள் எவ்வளோ இருப்பானா ஒரு 8 kg இல்லைனா 7.5 அந்த ரேஞ்ச் தான் இருப்பாள். 7.5. சூப்பர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாப்பாவை உங்களோட எய்ம்க்கு வளர்ப்பீங்களா இல்லை பாப்பா அவங்க எய்ம் பண்ண விடுவீங்களா? அவள் வந்து ஒரு சுதந்திர பறவை. அவளுக்கு என்ன வருதோ, அவனால் என்ன முடியுமோ அந்த அந்த இதில் நாங்கள் அவளை கூட்டிகிட்டு போவோம். அவள் கொஞ்சம் அந்த இடத்துக்கு போகிறக்கு நாங்கள் வந்து வழித்தரமாக நாங்கள் இருப்போம். ஏதாவது முள் பாதையெல்லாம் இருந்து அந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு பாதையாக நாங்கள் இருப்போம். அதாவது படிக்கிறதா உனக்கு மெயின், படிக்கல சூடு வச்சுருவேன், அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அவளுக்கு என்ன வருதோ, அதாவது ஸ்போர்ட்ஸ்லேயே ஆகட்டும் இல்லை படித்தாலும் படிக்கட்டும் தாராளமாக. அதை நான் தடுக்க போகிறதே இப்படி படித்தாலும் தாராளமாக படிய கண்ணு. அவ்வளோதான் முட்ட போகிறோம். பிக் பாஸ் சான்ஸ் கிடைச்சா போவீங்களா? வந்தால் போவீங்களா? கண்டிப்பாக போவாங்க. எனக்கு நான் எப்போ சொல்லிட்டு சண்டே தானே இல்லையா, சண்டே கூட நான் சொல்றது என்னன்னா, விமல் எனக்கு பிக் பாஸ் கூப்பிட்டாங்க நான் போயிடுறேன். அந்த 75 நீ போய் 100 நாள் 150 நாள் இருந்துட்டு நான் நிம்மதியாக இருக்கேன். 80 டே வந்தப்போ அந்த ஃபேமிலி உள்ள கூப்பிடுவாங்களா, அப்போ வந்து நீ பாப்பா எங்கள் அம்மா அப்பாலாம் கூட்டிட்டு வா, இன்னும் ஆப்ஷன் இருந்தால் உங்கள் அம்மா 2 தம்பிகளை எல்லாம் கூட்டிட்டு வா. இல்லை ஃபேவரட் ஆக்டர்ஸ் ஆஃப் போத் யூ இன் தமிழ் சினிமா as well as in பாலிவுட் என்ன தெரியும். இதை புருஷன் பண்ணாடிங்கிறது இல்லை பாலிவுட்னா என்னன்னு சொல்லி வந்து இப்போதான் செக் பண்ணி பார்த்தோம், க்ரோ பண்ணி பார்த்தா 2 பேர் டியூப்லைட்டு. சொல்லுங்க. 2 டியூப்லைட் அது எரியுது, 3 எரியுது. எனக்கு வந்து சூர்யா பிடிக்கும், விக்ரம் பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் எப்படின்னா எனக்கு சூர்யா தான் பிடிக்கும், எனக்கு வேறு யாரும் பிடிக்கும் அந்த மாதிரி மைண்ட் செட்டு. இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆக அப்படிலாம் இல்லை, எந்த படம் நல்லா இருக்கும், நல்ல படம் பார்த்தா சூப்பராக இருக்கும், அவங்களுக்கு வந்து நான் ஃபேன் ஆயிடுறேன். எனக்கு அந்த மாதிரி மாறிடுச்சு. இப்போ ஒரு நல்ல படம் பார்த்தா எனக்கு போதும். இப்போ வந்து நான் கமல் சார் வந்து பார்ப்பாங்க எல்லாரும், நான் வந்து அந்த அளவுக்கு ரசிச்சு பார்க்க மாட்டேன். பட் அந்த விக்ரம் படம் வந்ததுக்கப்புறம் நான் கமலுக்கு வந்து அவ்வளோ அடிமை. ஆனால் கமல் சார் நாயகன் விரும்மாண்டிலாம் பயங்கரமாக இருக்கும், அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், நான் ஒரு நல்ல படம் பார்ப்பேன். பாலிவுட்டில் யாருன்னா எனக்கு தீபிகா படுகோன். பாலிவுட்டில் எனக்கு தீபிகா படுகோன் பேர் அவளுக்கு ஃபுல்லாக தெரியாது, இப்போ தான் பார்த்துருக்கான். எனக்கு அந்த மாதிரி பாலிவுட் நான் பார்த்ததே இல்லை. எனக்கு அவங்க பேர் ரொம்ப பிடிக்கும். சுவிக்ஸா பெரியவங்களா ஆகி சுவிக்ஸா பெரியவங்க ஆகி என்ன ஆகணும் ஆசை? நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க? நாங்கள் ஆசைப்படுறோங்கிறத தாண்டி அவளோட இதுதான் முக்கியம். பட் எனக்கு வந்து லைட்டாக எனக்கு
கொஞ்சம், அதாவது ஸ்டேஜில் போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ண அப்படியே எனக்கு கொஞ்சமாவது பாடணும்னு ஆசை. சுரே ஒரு 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 அவ்வளோ ஒரு இனிமையான குரல் சுரேகாட்டு இருக்கு. அதுலேருந்து நல்ல குரல் அவளுக்கு கிடைச்சிருக்கு. எங்கிட்ட அதோட ஒரு இனிமையான குரல் இருக்கு, கரகர கட்ட குரல். எனக்கு அந்த ஆசை இல்லை. பட் அவள் வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான ஒரு லைஃப்பை வாழ்ந்து அவனால் என்ன முடியுதோ ஒன்று சாதிச்சா ஓகே, இல்லை சாதிக்கிறாட்டி அவளுக்கு என்ன வருதோ பண்ணாலும் ஓகே, சந்தோஷமாக இருக்கணும் அவள் எங்கே இருந்தாலும். எனக்கு அதான் ஆசை. வாட் அபவுட் சூசு அட்டையர்? சூசு அட்டையர் வந்து வரும், அது கொஞ்சம் இப்போ டைம் வந்து டைட் ஹெட்டிக்காக போயிட்டு இருக்கனால வந்து அது கண்டிப்பாக வரும். உங்கள் 2 பேரோட ஏஜ் 27 வயது பூர்த்தி அடைஞ்சு விட்டு, சாரி 27 வயது, உனக்கு 27 வயது. ஃப்யூச்சரில் பாப்பாக்காக என்ன பண்ண போகிறீங்க? இட்ஸ் மீன்ஸ் அவளுக்காக ஹோம் அண்ட் ஜுவல்லரி ஸ்டடி அப்படி இது எல்லாமே பண்ணணும். ஒரு அப்பாவாக நான் வந்து எனக்கு என்ன பண்ணணும் எல்லாமே பண்ணிடுவேன், கண்டிப்பாக பண்ணிடுவேன். அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் அதை தாண்டி நாங்கள் இல்லாமல் அவளுக்கு என்ன திறமை வளர்த்துறோம், காசு பணம் இல்லாமல் ஜுவல்லரி இல்லாமல் அதில் என்ன திறமை வளர்த்துறோம், அதுதான் இருக்குது. எனக்கு வந்து அதாவது நம்ம ஒன்றுமே இல்லாமல் போயிடல, நமக்கு வீடு இல்லை, நமக்கு வந்து அந்த அளவுக்கு காசு இல்லை, அப்புறம் ஜுவல்ஸ் இல்லை, அது எதுவுமே இல்லாட்டியும் அவளுக்குன்னு ஒரு அவள் தனியாக அவனால் என்ன பண்ண முடியும்? இது எதுவுமே இல்லாட்டி அவள் வந்து சும்மா கெத்தாக நிற்கணும்னா அதுக்கு என்ன பண்ண முடியுமோ இதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு அவரோட நான் ஒரு அப்பா அம்மாவா அந்த குழந்தையோட திறமையை கண்டுபிடிக்கிறதா ஒரு அப்பாவோட வேலை நான் நினைப்பேன். அதான் நான் நினைக்கிறேன். அந்த திறமையை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அவ்வளோதான். பாப்பாவுக்கு வேக்சின் எங்கே போட்டிங்க, எந்தெந்த மந்தில் போட்டிங்கன்னு சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அநேகமாக மந்த் ஞாபகம் இல்லை, மந்த் வந்து ஞாபகம் இல்லைங்க. பட் நாங்கள் வந்து கவர்மெண்ட்டில் தான் போட்டோம், எங்களுக்கு ப்ரைவேட்டில் அந்த அளவுக்கு இஷ்டம் இல்லை. பட் அந்த ஒரு சில 2 இப்போ வரைக்கும் அவளுக்கு 1 year 2 months ஆச்சு. இப்போ வந்து ஒரு 3 மட்டும் 2 ஊசி மட்டும் பிரைவேட்ல நாங்க வந்து அதாவது இல்லாத வந்து நான் பிரைவேட்ல போட்டோம், அவ்வளவுதான். சிஸ், நீங்க பியூட்டிஷியன் ட்ரைனிங் முடிச்சுட்டு மேக்கப்க்குலாம் போகலையான்னு கேட்டிருக்கீங்க. நான் போயிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அந்த மாதிரி வந்து கொஞ்சம்லாம் பண்ணியிருக்கேன். பட் என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. விமலும் அது கண்டினியூ பண்ணுறதுக்கு என் கூட ஒத்துழைக்கலை. அப்படி இல்லை, ஃப்யூச்சருக்கு பண்ணலாம். பாப்பா ஒரு ஸ்டேஜ் ஆகிட்டு நமக்கு எல்லாமே எல்லா இடத்துலையும் தொட்டு வச்சுருக்கோம். இப்போ யூடியூப் ஆகட்டும், சாரீ பிஸ்னஸ் ஆகட்டும், எல்லாமே என்னென்னா ஒரு சில காரணங்களுக்காக நிற்கிது. பட் அதை நல்லா எல்லாமே கண்டிப்பாக கொண்டு போகும். சுவிக்ஸாவை பார்த்ததும் உங்கள் மனசில் என்ன தோணுச்சு? எனக்கு அது இப்போ வரைக்கும் நான் கில்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். இப்போ எனக்கு நினச்சோன்னு புல்லரிக்குது, ஒரு மாதிரி எனக்கு அழுகு வருதுன்னா ரொம்ப சேட் ஆகுது. ஏன்னா அவளை நல்லா பார்க்கல நான். எனக்கு அவன் மேலே லைட்டாக ஒரு கோவம் ஆயிடுச்சு. அதனால் வந்து அவளை நல்லா கண்டு ஃபுல்லாக தண்ணி எப்போன்னு கேளுங்க. எப்போ அதாவது குழந்தை பிறந்து இவங்ககிட்ட தூக்கிட்டு வருவாங்க. அப்போ என் கண்ணு ஃபுல்லாக தண்ணி இருக்கு. அவள் பாப்பா ஃபுல்லாகவே பார்க்கல. அதாவது ஒரு உருவம் தெரியுது, மற்றவங்களாம் மங்களாக இருக்குது. அப்படியே நான் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு அது ரொம்ப கில்ட்டியாக இப்போ வரைக்கும் ஃபீல் ஆகுது. பட் அதையும் தாண்டி ஒரு கோடி மடங்கு இப்போ நான் அவளை நல்லா பார்த்துக்குவேன். எனக்கு என்னென்னா, என்னோடய லைஃப்பில் ஏதாவது ஒரு நாள் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினச்சா நான் வந்து என்னோடய டெலிவரியை மாற்றி அமைக்கணும்னு சொல்லுவேன். எனக்கு வந்து இந்த பாப்பாவை வந்து தூக்கி காட்டினாங்க. அதாவது எனக்கு சிசேரியன் தானே, ஸோ எடுத்துட்டு எனக்கு இப்படி முன்னாடி வந்து பையனா பொண்ணா பாருங்க அப்படின்னு சொல்லும்போது நான் அவளை பார்க்குறேன். பட் எனக்கு ஒரு சந்தோஷமே இல்லை. சீரியஸாக சொல்லப்போனால் அப்படி எந்த அம்மாவும் அப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரில. பட் எனக்கு வந்து அந்த செகண்ட் வந்து எனக்கு ஒன்றுமே தெரில. அந்த செகண்ட் தான் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் மாறி ஒரு செகண்ட் வந்து எனக்கு நான் வந்து என்னென்னமோ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். டெலிவரிக்கு போகிறப்போ விமல் வீடியோ எடுத்துகிட்டு பாப்பாவெல்லாம் கொண்டு வருவாங்க, இல்லை வீடியோ எடுத்துகிட்டு செமையாக பண்ணிடு, வீடெல்லாம் போடணும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ பிளான் பண்ணோம். ஒருவேளை பிளான் பண்ணதுனால தான் அப்படிலாம் நடக்கலையோ. பட் அந்த நாள் வந்து என் லைஃப்பில் மாற்றி அமைக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன். சரி, ஓகே பார். இப்போ அவங்க டெய்லி என்னை மாற்றி அமைச்சிட்ருக்குறா. பேபிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அதாவது நம்ம சாப்பிட்றது எல்லாமே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் அந்த ஹோம்மேட் செர்லாக் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன், அது மட்டும் இன்னும் ஸ்டாப் பண்ணல. அது வந்து நான் இன்னும் கண்டினியூ பண்ணி. பாப்பாக்கு என்ன நாங்கள் கொடுக்கலன்னா இன்னும் கீரை வகையை கொடுக்கவே இல்லை. ஆமாம், கீரை வந்து எனக்கு என்னன்னா அவள் சீக்கிரம் மோஷன் போயிடுற, அதெல்லாம் கொடுத்தா ஜீரணம் ஆக மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் நாங்கள் கீரை மட்டும் இன்னும் கொடுக்கல, மற்றபடிக்கு ஓவரால் கீரை கொடுக்கலாம். அப்புறம் வந்துட்டு
பிராய்லர் சிக்கன் வந்து கொடுக்கலாம். பிராய்லர் சிக்கன் கூடாது, கொடுக்க மாட்டோம் சொல்கிறேன். நாட்டுக்கோழியில் கொடுத்தோம், ஃபிஷ் கொடுத்தோம், மட்டன் கொடுத்தோம், அவ்வளோதானே. இதெல்லாம் கொடுத்தோம். பட் அதே மாதிரி வெஜ்ல வந்து எல்லாம் கொடுத்தோம். இந்த சேனக்கிழங்கு அது கொடுக்கல, அந்த மாதிரி ஐட்டம். ஏன்னா அது பிக்குன்னு சொல்லுவாங்க, அதனால அது கொடுக்கல. கொஞ்சம் இச்சான்னு சொல்லிட்டு கொடுக்க பயமா இருக்கு, அதனால கொடுக்கறது இல்லை. நான் ஆல்ரெடி அவளே படாத பாடுபடுத்துறேன். இதெல்லாம் கொடுத்து எதாவது பண்ணணும் உனக்கு முடிச்சிருவேன். சுரேகா ஃபேமிலி பற்றி சொல்லுங்க. என் ஃபேமிலி பார்த்திங்கன்னா, நான் என் அம்மா அப்பா வந்து ஒரு ஒரு ஹாப்பியான ஃபேமிலி. எனக்கு வந்து இது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து மெயின் பில்லர்னால் எனக்கு என்னோடய அம்மா அப்பா தான். எனக்கு வந்து எனக்கு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகுது. எல்லாமே அவங்க தான். இப்போ வந்து விமல் பாப்பாலாம் இருக்காங்க. பட் எனக்கு வந்து சொல்லிட்டே சொல்லல. அம்மா அப்பா பற்றி தானே கேட்டிருக்காங்க, ஃபேமிலி பற்றி கேட்டிருக்காங்க, சுரேகா ஃபேமிலின்னு. ஸோ இப்போ வந்து பாப்பா விமல் இருக்காங்க. பட் எனக்கு வந்து எல்லாமே அவங்க தான். அதாவது அவங்களோட லைஃப் நல்லா இல்லாட்டியும் எங்களுக்காக வந்து எவ்வளவோ என்ன சொல்கிறது, பேக்ரவுண்டில் எதுவுமே இல்லாமல் இப்படி நான் இப்போ வந்து நாங்கள் இப்படி இருக்கோம். அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து என் ஃபேமிலி, என் அம்மா அப்பானா என்ன வேணும் எடுத்துக்கோங்க, ஆனால் அவங்க 2 பேர் மட்டும் எனக்கு வேணும். உங்கள் கொழுந்தனார் அண்ணி உறவை பற்றி சொல்லுங்கன்னு யாருக்காரு நீங்கள் முன்ன பற்றி கேட்டு நீ தான் சொல்லணும். ஜாலியாக தான் இருப்போம், ஜோவியெல்லாம் எல்லாம் பேசுவோம். ரொம்ப அது ரொம்ப அந்த ஒரு மாதிரி இதாக போகாது, ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், அப்படி தான் இருப்பாங்க ஜாலியாக. அதாவது லவ் மேரேஜ் தானே, ஃபர்ஸ்ட்லேருந்தே கொஞ்சம் தெரியும், அதனால வந்து நல்ல ஜோவியலாக தான் இருப்போம். கோயம்புத்தூர் பசங்களை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப தங்கமானவங்க, ரொம்ப மற்ற ஊர் பசங்களாம் தங்கமில்லைன்னு சொல்லுங்க. நீங்கள் கோயம்புத்தூர் மென்ஷன் பண்ணிக்கிறனால சொல்கிறேன், ரொம்ப தங்கமான மனுஷனுங்க. எனக்கு என்னென்னா கொஞ்சம் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது கோயம்புத்தூர் வந்து கொஞ்சம் பசங்களாம் ஓகே, ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் எனக்கு. ஓரளவுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஆப்கானிஸ்தான் வேணும் உங்களுக்கு அந்த கேரக்டர் வைஸ் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். ஓவரால் பார்த்தா ஒரு நல்ல பையங்க, ஒரு நல்ல பசங்க அதிகமாக இருப்பாங்க எனக்கு தோணும். நல்ல பசங்க இந்த சென்ஸ் ஒரு மாதிரி ஒரு சில ஜாலி என்ஜாய்மெண்ட் இருந்தாலும் எல்லாமே ஒரு லிமிட்டாக ஓரளவுக்கு மேஜராக இருக்கிற பசங்க நிறையா நல்ல பசங்க இருக்காங்க எனக்கு தோணுது. விமல் அண்ணா இல்லாமல் வேறு யாரை மேரேஜ் பண்ணியிருப்பீங்க? சும்மா கேட்டேன். விமலை லவ் பண்ணல அப்படின்னா வீட்டில் பார்க்குற பையனை வந்து நான் மேரேஜ் பண்ணியிருப்பேன். விமலை லவ் பண்ணதுனால வந்து மைண்டை, அதாவது வேறு மறந்துட்டு வேறு யாராவது கல்யாணம் பண்ணுறதுக்கு சொன்னாங்க வீட்டில். பட் நான் வந்து கல்யாணம் பண்ணால் விமலத்தை பண்ணுவேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பண்ணிக்க கட்டி நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்க மாட்டேன், எப்படியாவது விமலை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஒரு பெண் வந்து ஒரு ஆண் மேலே இவ்வளோ ஒரு இது சொல்லணும், அப்போ இந்த ஆண் எவ்வளோ நல்ல பையன் நினச்சிங்க அப்படின்னு நீயே சொல்லிக்கோ. ராம்லட்சுக்கு எப்போ மேரேஜ்? கடவுள் தான் சீக்கிரம், கடவுள் தான் வேணும், கூடிய சீக்கிரம் கடவுள் தான் பதில் சொல்லணும். க்யூட் அக்கா, நன்றிம்மா. அக்கா நீங்கள் எப்படி வெயிட் மெயின்டைன் பண்ணுறீங்க? யார் இவங்களா? இவங்களா? அது வந்து ஒருத்தி போட்டு இவளோட ரத்தத்தை பாலாக போட்டு குடிச்சிட்டு இருக்கிறா. ஸோ அவள் தான். இன்னொன்று சுரேகாக்கு என்ன சம்பளம்? அப்போ என்ன கேட்பாங்கன்னா, அப்போ எங்களுக்கு தாங்க மேரேஜ் ஆச்சு, எங்களுக்கு தான் குழந்தை இருக்குது, நாங்கள் தான் ஃபீட் பண்ணுறோம், எங்களுக்கு மட்டும் எப்படி வெயிட் கெயின் ஆகுதுன்னு. கரெக்டான கொஸ்டின். சுரேகாக்கு வந்து நார்மலாகவே ஜீன் அப்படி தான். என்ன தான் சாப்பிட்டாலுமே வந்து அவளுக்கு உடம்பு ஏறாது, உடம்பு நிற்காது. இவ தான் இப்படி தான். இவள் கன்சீவாக இருக்கும் போதே அதிகமான வெயிட் பார்த்தீங்கன்னா 52 கிலோ. அதுக்கு மேலே நம்மளாலே கொண்டு வர முடியல. போத் ஆர் மோர் ரெஸ்பான்சிபிள் கப்புள்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். சுவி வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு உங்கள் லைஃப்? டோட்டலி அப்படியே புரட்டி போட்ட மாதிரி இருக்கு. அதாவது எப்படி சொல்றதுன்னா, அதாவது இப்போ நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே இல்லை. மேடம் 7 மணிக்கு எந்திரிச்சா நாங்கள் 7 மணிக்கு நீங்கள் வேலைக்கு போகணும், 9 மணிக்கு எந்திரிச்சா. நேற்று நம்ம கூட ஏன் பேபி நம்ம பாப்பா இல்லாதப்பெல்லாம் எத்தனை மணிக்கு தூங்குவோம் அப்படின்னு நம்ம அது மறந்துருச்சுங்க. அதெல்லாம் பழசெல்லாம் மறந்துருச்சு. நாங்கள் எப்போ வேணாலும் தூங்குவோம், நைட்டெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு கூட தூங்குவோம். அதாவது மிட் நைட்டில் ஏதாவது பசிக்குது, ஏதாவது வேணும்னா கூட ஜாலியாக லைட்டு போடுவோம், டிவி போடுவோம். இப்போ எப்படி ஒரு பாத்ரூமுக்கு போகணுன்னா கூட பயந்து சில நேரம்லாம் நான் பயந்துட்டு, அதாவது அவளை தூங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நார்மலான இந்த மாதிரி குழந்தைகளாம் ஒரு 2 times 3 times வந்து தூங்குவாங்க 1 டேக்கு. மார்னிங் டைம், ஈவினிங் டைம்லலாம். பாப்பா வந்து அந்த பாத்ரூம் பக்கத்தில் தான் வந்து தொட்டில் கட்ட முடியும், அங்கே தான் கட்டியிருக்கு.
அந்த போனால் அந்த சவுண்டில் வந்து ஏதாவது உருட்டுற சவுண்டில் எந்திரிச்சுக்கணும். நான் பாத்ரூம் கூட போக மாட்டேங்க. ரொம்ப டஃப்புங்க. ரொம்ப டஃப்பு. பட் வேணா டஃப். மிகப்பெரிய டஃப்னா தூங்கிட்ட பிரச்சனை இல்லை, தூங்காமல் இருக்கிறதா மிக. இவதான் இப்படி இருக்காங்க என்னன்னே தெரியல. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஃபுல்லாக இன்னைக்கு நியூ இயர்க்கு 31 எடுக்கிற இந்த வீடியோ காலையிலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் தூங்கியிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ தான் 9:30-10 மணிக்கு தூங்கவே வச்சோம். அப்போ அந்த லுல்லு பண்ணுற அப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், தூங்கவே இல்லைங்க. அக்கா நீங்கள் லவ் பண்ணுறேன்னு உங்கள் வீட்டில் எப்படி சொன்னீங்க? தென் ஹவ் யூ மேனேஜ் தோஸ் டிஃபிகல்ட்டிஸ்? இது எல்லாமே வந்து லவ் ஸ்டோரி சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்கிறேன். எங்கள் வீட்டில் எப்படி சொன்னீங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் மாப்பிள்ளை பார்க்குறாங்க, அலைன்ஸ் பார்க்குறாங்க, அலைன்ஸ்லாம் வருதுன்னு சொல்லும்போது நான் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் ஆகியஸாக வந்து வேணான்னு தான் சொல்லுவாங்க. வேண்டாம், செட் ஆகாது, நம்ம வீட்டில் பார்க்காத கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னா, நான் வந்து இல்லை, எனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணால் எனக்கு விமல் தான் வேணும், இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேணாம், உங்களுக்கு நீங்கள் அதாவது நான் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டேன், நீங்கள் என்னமோ நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நிறைய பிரச்சனை வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை ஃபேமிலியாகவும் சரி வெளியிலையும் சரி, அதே மாதிரி எங்களுக்குள்ளே நாங்களே சூனி வச்சுப்போம் தெரியுமா, எங்களுக்கு நாங்களே சூனி வச்சுக்கிறது, அந்த மாதிரி சரி நிறைய பிரச்சனை வந்தது. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதெல்லாம் தாண்டி தான் அது வர முடியும். உங்கள் ஃபேவரட் கலர் சொல்லுங்கள் அக்கா அண்ணா. எனக்கு பிளாக் பிடிக்கும், அப்புறம் எல்லோ பிடிக்கும், ப்ளூ பிடிக்கும், மேக்ஸிமம் பிளாக் தான். இப்போ கொஞ்சம் பருவம் அடையாடையே பிளாக் ரொம்ப பிடிக்கும். முதல்ல ப்ளூ தான் ரொம்ப பிடிக்கும், ப்ளூ வந்தாலும் பிடிக்கும், பிளாக் ரொம்ப பிடிக்கும். நல்லா கேட்டுங்க, எனக்கு வந்து பிளாக் தான் பிடிக்கும். ஓகேவா, இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். எனக்கு வந்து பிளாக், பிங்க், ப்ளூ பிடிக்கும். இவங்களுக்கு வந்து பிளாக் தான் பிடிக்குமா, ஆனால் வந்து எங்கேயாவது போனால் பிளாக் ட்ரெஸ் போட்டால், ஏய் பிளாக் ட்ரெஸ்லாம் போடாத, என்ன பிளாக் ட்ரெஸ் போடுற நீ, நல்லதுக்கு போகிறோம் பிளாக் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால சொல்கிறது. ஆனால் எனக்கு நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க. பிளாக் ரொம்ப பிடிக்கும். பிளாக் கலரில் சாரீ வந்து நிறைய வச்சுருக்கேன். அது எங்கேயாவது போனால் வந்து கட்டுறதுக்கு அவ்வளோ பிடிக்கும். அதாவது பிளாக் கலர்லேயே வந்து பட்டு சாரீலாம் வாங்கி வச்சுருக்கேன், ஒரு 7-8,000. ஸோ அது வந்து நான் ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகிறக்கு தான் அந்த சாரியே வாங்குறது. பட் நான் அதை கட்டினா ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பிளாக் போடுவாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. How do you manage YouTube, work, home and other commitments? உங்களுக்கே தெரியுமே, எதுவுமே பண்ணுறதுல very tough job. இது எல்லாத்த விட என் சிங்கத்தை மேனேஜ் பண்ணுறது டஃப் ஜாப். ஆனால் உண்மையாங்க நாங்கள் வந்து அந்த சூசு ஓட்டையில வந்து கொஞ்சம் பாப்பா பெருசாக முன்னாடி இப்போ என்னோட மைண்ட் செட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா கண்டினியூஸாக நம்ம பண்ணியிருக்க முடியும். இப்போ வந்து சூசு பாதியில் நிற்கிது. எங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் மனசு வலிக்கும், எனக்கு நினச்சி நான் ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப டஃப்பாக இருக்குது. அப்புறம் ஒன்று வேணும்னு ஒன்று விட்டு தான் ஆகணும். அதாவது நமக்கு வந்து இப்போ ஒர்க் பண்ணுறக்கு ஆள் இருக்காங்க, நமக்கு வந்து வீட்டு வேலை பண்ணுறக்கு ஆள் இருக்காங்க, வீட்டு சாப்பாடு செஞ்சு கொடுக்க, சாப்பிட்றதுக்கு வந்து குக் பண்ணுறக்கு ஆள் இருக்காங்க. அப்படின்னா கூட நம்ம எல்லாமே பண்ணிடலாம். நமக்கு அதுக்குள்ளே எல்லாமே நம்ம தான் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒர்க் வந்து அது எதுவுமே வந்து கரெக்டாக நடக்க மாட்டேங்குது. பட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்துட்ருக்கோம், எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அன்ஃபர்கெட்டபிள் டே இன் யுவர் லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் பிஃபோர் பாப்பா. அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம், ஆனால் பாப்பா வரதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுரேகா கூட இருந்த நாட்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப நான் இப்போ அந்த மாதிரி தான் நான் யோசிச்சேன். நான் என்ன யோசிச்சுருக்கேன் சீரியஸாங்க போய் சொல்ல, அந்த கல்யாணம் பண்ண அந்த கொஞ்சம் டேஸ் இருக்கும் தெரியுங்களா, இப்போவும் ஜாலியாக தான் இருக்கும். பட் அந்த கல்யாணம் பண்ண அந்த கொஞ்சம் டேஸில் வந்து அது ஒரு விதமான ஒரு புது லவ்வாக இருக்கும். எப்படின்னா அந்த தாலி அந்த குங்குமம்லாம் வச்சுட்டு அது ஒரு மாதிரி நம்ம லவ் பண்ண பையன் கூட நம்ம ஒன்றா இருக்கோம், ஒன்றா வாழ்கிற ஒரே, அதாவது நம்ம லவ் பண்ணும்போது நமக்கு ஒரு தாட் இருக்கும். நைட்டெல்லாம் நம்ம ஏதாவது கால் பேசுகிறோம் அப்படின்னா அது கட் பண்ணும்போது இவனுக்கு இருக்காந்தில்ல, இவன் விட்டா போச்சுன்னு தூங்கிடுவான். பட் எனக்குலாம் வந்து தூங்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட் இருக்கும். காலையில் வண்டியில் கொண்டு போய் விட்டு ஆட்ட வேண்டியதுதான், பேசிகிட்டே இருக்கணும், நைட்டு எங்கேயாவது ரவுண்டிங் போகணும். அதாவது நான் வந்து கிரிக்கெட் விளையாடுற பையன், சனிக்கிழமை நைட்டு பேச ஆரம்பிச்சேன்னா பேசுவேன். அடுத்த நாள் காலை ஞாயிற்றுக்கிழமை மேட்ச் போய் ஒன்றுமே பண்ண மாட்டேன், மொத்த பேர் போகணும் அப்படின்லாம் எனக்கு நிறைய ஆசை இருந்தது. அந்த கல்யாணம் அந்த கொஞ்சம் டேஸில் வந்து நமக்கு அப்படியே ஒரு லைஃபே என்ன ஒரு லைஃப்டா, இப்போ வந்து என்னடா இது லைஃப்னு தோணும். பட் அப்போ என்ன ஒரு லைஃப்டா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு இவனோட நைட் ஃபுல்லாக கடலை ஓட்டு அடுத்த நாள் காலை மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் இவனுக்கிட்ட திட்டு வாங்கி என்னை வெளியே உட்கார வச்சு பந்து பொறுக்கு வைப்பானுங்க, தண்ணி தூக்க வைப்பானுங்க. மறக்கணும்னு நினைக்க நிறையா இருக்குது. ஒரு சில ஏமாற்றங்கள், ஒரு சில துரோகங்கள், ஒரு சில துரோகங்கள்னு என்னை பார்க்குறேன் ஒன்றும் இல்லை, ஒரு சில வன்மம். அதாவது எங்கிட்ட எனக்கு இருக்கிற
எனக்கு பண்ணவங்க எங்கள் ஃபேமிலிக்கு பண்ணவங்கன்னு நினச்சி அவங்களெல்லாம் நான் கொஞ்சம் மறக்கணும்னு நினைக்கிறேன். அது இப்போ கொஞ்சம் வயசாக அந்த மாதிரி தாட்ஸ்லாம் வருது. ஒரு சில நல்ல படங்கள் பார்க்கும்போது இந்த மெய்யழகன்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்கள்ல, பரவாயில்ல மன்னிச்சிரு நீங்கள் அந்த மாதிரி இல்லை, சரி ஓகே மன்னிச்சிடலான்னா மறந்துடலாம். நம்ம விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார் ரீசெண்டாக, மறக்கிறது இல்லை மன்னிக்கிறது அப்படின்னு. நான் மன்னிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் இல்லை, நான் அதில் எனக்கு வேண்டாம் அந்த தாட்ஸை வந்து என் மண்டையிலேருந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஆனால் நான் ஒரு சில விஷயங்கள் இந்த பர்சனல் ஃபேமிலி அதெல்லாம் வந்து நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இவளை மறக்கணும்னு நினைக்கிறேன். இவனை மறக்கணும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு பாப்பாவோட அந்த டெலிவரி மட்டும் எனக்கு வேற ஏதாவது கொஞ்சம் அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இல்லாம மறக்கணும்னு எதுவும் நினைக்கிறேன். அந்த நாள் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். அந்த நாள் அந்த ஹாஸ்பிட்டல்ல நான் வந்து அந்த டெலிவரிக்கு முன்னாடி இருந்த நாட்களை நான் வந்து மறக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எந்த பேட்ச், அதாவது பிரசன்டேஷன் ஸ்கூல்ல நீங்க எந்த பேட்ச்னு கேட்டிருக்காங்க. 2000 ஐயோ பேட்ச்ல நம்ம காலேஜ் பேட்ச்னா இங்க குடுற பேட்ச் எனக்கு கரெக்ட்டா இயர் எனக்கு தெரியல. பட் கோமால் இருந்தாங்க. 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் அங்க தான் படிச்சேன். கொஞ்சம் கோமால் இருந்தாங்க மறந்துட்டா. Have you ever missed each other? அப்படின்னா நம்ம ரெண்டு மிஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் டெய்லி காலையில் எங்காவது வேலையை போகும்போது டெய்லி மிஸ் பண்ணிட்டு அப்படி பீத்து வா போகும்போது வந்தோடனே. அதாவது சில ஷார்ட்ஸ் எல்லாம் நாங்க போடுறோம் இல்லையா, அதெல்லாம் ரியலா நடக்கிறது. இந்த விமல் வேலைக்கு போகும்போது நான் உண்மையுமே நான் ஃபீல் பண்ணுவேன். காலையில அதான் நாங்கள் ஷார்ட்ஸ் எடுத்து போட்டோம், ஐயோ வேலைக்கு போயிட்டு நம்ம வேறு தனியாக இருக்கணுமா அப்படின்னு. பட் வரும்போது நம்மளே சமக்காரன் இருக்குமா, இவன் வந்து அதை பண்ணதுன்னா நமக்கு அப்படியே பீக் போயிடும். அக்கா பாப்பா பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாளா, எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? பாப்பா வந்து ஒன்லி அப்பா அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் அம்மா அம்மான்னு சொல்கிறான். அது தவிர வந்து அதாவது இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000-2000 டைம் அப்பா அப்பான்னு இருப்போம். அப்பா 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 அதான் சொல்லுவாள். ஸோ அது கேட்கும்போது ஒவ்வொரு டைம் அப்படியே அந்த ஒரு மீம் பார்த்துருக்கேன். சும்மா மீமிங்கன்னு சொல்லாதீங்க, நான் பார்த்து சொல்கிறேன். சரக்கு அடிச்சுட்டு இந்த பெட்டில் விழுகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலேருந்து கீழே ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்படியே ஒவ்வொரு டைம் அப்பா அப்பான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அப்படியே ஒரு பூரிப்பாக ஜாலியாக இருக்கும். அதுக்காக நான் வந்து அப்பா மட்டும் சொல்லலாம் ஆசைப்படுவேன். சுரேகா அம்மான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப அதுவும் ஜாலியாக இருக்கும். சும்மா சைலன்ஸ் அப்படி சேர்த்திக்கலாம். வேற வந்து வா வாம்பா அவ்வளோதான். மற்றபடி மாமா வா 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 மற்றபடி வேற அவ இன்னும் எது பேச நீங்கள் அக்கா நீங்கள் பாப்பாவுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு ட்வின்ஸ் பேபி பிறந்திருக்கு, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நான் வந்து பாப்பாவுக்கு ஃபேஸ் க்ரீம் வந்து செபாமெட்டு, சோப்பு வந்து செபாமெட் அண்டு மாய்ஸ்சரைசர் வந்து பாப்பாவுக்கு வந்து கான்லாம் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுச்சு. அதனால வந்து செட்டாஃபில்லோட ரீஸ்ட்ரோம் ஏதோ அது அரௌண்ட் வந்து 2000க்கு மேலே வந்தது அந்த க்ரீமு. பவுடர் பார்த்திங்கன்னா நான் மாம்ஸ்கோவில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது இப்போ என்ன பண்ணாங்கன்னு தெரில, எங்கேயுமே அவைலபிளாக இல்லை, வெப்சைட்டில் எதுலேயுமே அவைலபிளாக இல்லை. அதனால இப்போ வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா மதர்ஸ் பேட்ச் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ரெண்டு பேர் லவ் பண்ணும்போது ஒரு டைம் கூட பிரேக்கப் பண்ணலையா? நிறைய டைம் பண்ணியிருக்கேங்க. டெய்லியுமே பிரேக்கப் தான் பண்ணோம், நிறைய டைம் பண்ணியிருக்கோம். அது பட் அது பெரிய அடுத்த கட்டத்துக்கு இது போகாது. ஸ்கூல் காலேஜ் டேஸில் உங்கள் ஆம்பிஷன் என்ன ப்ரோ அண்ட் சிஸ்? அப்போது அப்படிலாம் இல்லைங்க, அதாகணும் இதாகணும். ஸ்கூல் டைமில் உனக்கு ஒன்றுமே தோணுது இல்லையா? ஸ்கூல் டைமில் எனக்கு கிரிக்கெட்டராக எனக்கு வந்து டாக்டர்னு ஆசை இருந்தது. கிரிக்கெட்டராக ரொம்ப எனக்கு ஆசையாக இருந்துச்சு.